அத்தியாயம் 6. தனது வீட்டிற்குள் நுழைந்த பாண்டியனுக்கு ரங்கநாயகி எப்படி இருக்கிறாள் என்பதுதான் முதல் வேலையாக தோன்றியது. உடனே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் செல்வராஜின் நினைப்புதான் முன்னெழுந்தது. ஹலோ செல்வராஜ் என்று செல்போன் மூலமாக செல்வராஜை தான் பிடித்தார். அப்புறம் பாண்டியன், எங்க இருந்து பேசுறீங்க? என் வீட்ல இருந்தா மிஸ்டர் செல்வராஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன். சிவன்மலை பயணம் வெற்றிகரமா முடிஞ்சதா? முதல் சுற்றுதான் முடிஞ்சிருக்கு செல்வராஜ். பயணம் தொடர்ந்து இருக்கு. பணிகளும் நிறையவே இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் கோரிக்கைக்கு பலனுண்டா? நிச்சயமா. காணாம போன 4 பேர்களும், அதாவது ரத்னவேலு, பழனி, சிவசாமி, மோகன்னு 4 பேரும் சிவன்மலை காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி இருக்காங்கங்கிற கேள்விக்கெல்லாம் போக போகதான் விடை தெரியும். அப்ப அவங்க ஒரு திட்டத்தோட தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு விபரீதமா எதுவும் ஏற்படலையே? அது தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியும். அங்க நல்லவங்களுக்கு எந்த விபரீதமும் நிச்சயமா ஏற்படாது. நீங்க பேசுறத பார்த்தா அந்த மலைய பற்றின தெய்வீகமான நம்பிக்கைகள்ல உண்மை இருக்குன்னு சொல்லுங்க. அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல செல்வராஜ். மனுஷ கூட்டம் நகரத்தோட நின்னுக்கிட்டாலே போதும். அங்கேயும் போய் பேராசையோடு அலையறதாலதான் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படுது. சரியா சொன்னீங்க. ஆனா இப்பதானே வீரப்பன் மாதிரி கூட்டம் எல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. என்ன பண்றது? ஜனநாயகத்தோட கோளாறுல அதுவும் ஒண்ணு. போகட்டும். நான் சிவன்மலையில இருந்தப்ப ரங்கநாயகிக்கு உதவ சொல்லி இருந்தேனே, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? நோ ப்ராப்ளம் பாண்டியன். ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல அவங்களுக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுத்தேன். அப்படியே போலீஸ் கேன்டீன்ல அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் அந்த கேன்டீனை நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவரால் கேன்டீனை நடத்த முடியல. இழுத்து மூடுற நிலைக்கு போயிட்டார். அப்பதான் ரங்கநாயகி கிட்ட நீ நல்லபடியா பிழைக்க நானே ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கேன்டீன் பத்தியும் சொன்னேன். உடனே கப்புன்னு பிடிச்சுக்கிட்டாங்க. சாப்பிட வரவங்களும் பெரும்பாலும் போலீஸ்காரங்க தான். ஆகையால அவங்க பாதுகாப்புக்கும் பிரச்சனை இல்ல. செல்வராஜ் சொன்ன அந்த செய்தி பாண்டியனை செல்வராஜ் தேங்க்யூ சோ மச் என்று எகிரி குதிக்க செய்தது. ஒவ்வொரு வழுக்கி விழுந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று திருப்பி கேட்டார். அவங்களுக்கெல்லாம் பாண்டியன் மாதிரி ஒரு வெல்விஷர் இருக்கணுமே. அதுவும் சரிதான். அப்புறமா ரங்கநாயகியை கொஞ்சம் என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? நிச்சயமா. கொஞ்ச நேரத்துல நான் கேன்டீனுக்கு டிஃபன் சாப்பிட போவேன், அப்ப சொல்றேன் என்றார் செல்வராஜ். பாண்டியனும் மகிழ்ச்சியுடன் செல்போனை ஆஃப் செய்துவிட்டு உடைகளை கழற்றிவிட்டு ஹோம்லியாக லுங்கிக்கு மாறினார். பின் வீடு முழுக்க கூட்டி குப்பை அள்ளி கொட்டி விட்டு தண்ணீர் பிடித்து குளித்து முடித்தார். சிறிய பூஜை அலமாரி முன் சென்று விளக்கு ஏற்றி ஊதுபத்தியும் ஏற்றினார். அந்த வீட்டிற்குள் ஊதுபத்தி வாசம் வலம் வர தொடங்கியது. வீட்டு பால்கனி முகப்பு வராண்டாவில் எல்லாம் நிறையவே தொட்டி செடிகள். அதற்கெல்லாம் தண்ணீர் விட்டு அதன் பசிக்கும் உணவு கொடுத்து முடித்தார். கதவை திறக்கும் போதே நிறைய கடிதங்கள் வந்திருந்தன. அவைகளை கொத்தாக அள்ளி வைத்திருந்தார். அதையெல்லாம் எடுத்து வந்து வரிசையாக உடைத்து படிக்கும் ஆரம்பித்தார். அதில் ஒரு கடிதம் மட்டும் விசித்திரமாக இருந்தது. மஞ்சள் கவருக்குள் மஞ்சள் தாள். அதில் பெரிதாக ஒரு மண்டை ஓடு வரையப்பட்டிருந்தது. கீழே உனது மண்டை ஓடும் ஒரு நாள் போலீசுக்கு பார்சலாக செல்லும், இது நிச்சயம் என்கின்ற குறிப்பு. பாண்டியனுக்கு அதிர்ச்சியாக மட்டுமல்ல, கூடவே சிரிப்பும் வந்துவிட்டது. சிவன்மலையிலிருந்து திரும்பி வந்த முதல் ரவுண்டிலேயே எச்சரிக்கை. எதிரிகள் கவனிக்க தொடங்கிவிட்டதை அந்த கடிதம் உணர்த்தும். அதையே உற்று பார்த்தார். அந்த எழுத்துக்கள் ஒரு பெண்ணின் கையெழுத்தை போலதான் இருந்தது. யாராக இருக்கும்? பொன்னுரங்க ஆசாரி வீடு. அவரும் கும்மட்டி அடுப்பை ஊது ஊது என்று ஊதி கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாலே ஒரு காசு மாலை, 50 கிராமில் ஒரு தங்க கட்டியும் கூட. அந்த தங்க கட்டியில் இருந்து தங்கம் எடுத்து அதே போல காசு மாலை செய்ய வேண்டும். சற்று தள்ளி அமர்ந்து வெற்றிலையை குதப்பியபடியே
கவனித்துக் கொண்டிருந்தாள் தர்மாம்பாள், அவரது சகபத்தினி. அவள் கண்களில் ஒருவித ஆசை, ஒருவித குரூரம். பொன்னுரங்கமும் அவள் கவனிப்பதை பார்த்து கொண்டுதான் இருந்தார். என்னையா பாக்குற? நான் பாக்கல, நீதான் பாத்துக்கிட்டு இருக்க. என்னால உன்னை வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற என்னத்த பண்ண முடியும்? போய் வீட்டு காரியங்களை பாரு. இங்க தங்கத்தை பார்த்து பார்த்து நாக்க தொங்க போறத விடு. நீ ஏன் பேச மாட்ட? துப்பு கெட்ட மனுஷா, அந்த தங்கத்துல கொஞ்சம் எடுத்து எனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போடணும்னு உனக்கு தோணுதா? இது ஊராமுட்டு தங்கம், ஏன் தங்கம் இல்ல. இத திருடினா நான் தொழிலுக்கு செய்யற துரோகமான்னு நினைக்கிறேன். போய் வேலைய பாரு. இந்த பதிலையே இன்னும் எவ்வளோ நாளைக்குதான் சொல்லுவேன்னு பாக்குறேன். இருவரும் உரசி கொண்ட அந்த வேளையில் ஒரு சிவில் உடுப்பு போலீஸ்காரர் அந்த வீட்டினுள் நுழைந்தபடி இருந்தார். இங்க மாணிக்கங்கிறது யாருங்க? அவர் கேள்வி பொன்னுரங்கத்தின் பொட்டில் அடித்தது. அது அவன் மகன் பெயர்தான். அவன் காணாமல் போய் 6 மாதம் ஆகிறது. போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துதான் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க யாருங்கய்யா? எதுக்கு கேக்குறீங்க என்று பதில் கேள்வி கேட்டார் ஆசாரி. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, விஜிலன்ஸ் போலீஸ். நான் இந்த அட்ரஸ்ல மாணிக்கம்னு யாராவது இருந்தா விசாரிச்சு அவங்கள பத்தி தகவல் தர சொல்லி எனக்கு உத்தரவுங்க. அப்படிங்களா? மாணிக்கம் என் மகனுங்க. அவ காணாம போய் 6 மாசம் ஆச்சுங்களே. நான் கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்கேனுங்களே. அப்படிங்களா? அப்ப உங்க மகன் இப்ப இங்க உங்களோட இல்லையா? காணாம போனவன் எப்படிங்க வருவான்? அப்ப சரி, நான் வரேன். ஐயா இருங்க, என் மகனை காணோம்னு நான் போலீஸ்க்கு வந்தா போலீஸ் எதுக்குங்க என் மகனை தேடணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் டியூட்டிய நான் செய்யறேன். இந்த அட்ரஸ், இந்த பேரெல்லாம் சரி. ஆள் காணாம போயிட்டதா தகவல்னு நான் என் மேலிடத்துக்கு தகவல் கொடுத்துருவேன். அப்ப இது எதுக்குன்னு உங்களுக்கு கூட தெரியாதா? தெரியாதுங்க, ஆளை விடுங்க. அந்த விஜிலன்ஸ் போலீஸ்காரர் பிச்சு கொண்டு கிளம்பினார். பொன்னுரங்கத்துக்கு கண்ணீர் திரண்டு விட்டது. தர்மாம்பாள் அவரது 2வது மனைவி. மாணிக்கம் அவரது முதல் மனைவியின் வயிற்றில் பிறந்தவன். தர்மாம்பாளும் பொன்னுரங்கம் அழுவதை கவனித்தாள். மகன்னா உடனே பாசம் பொங்குதோ என்று ஆரம்பித்தாள். பின்ன என்ன, நான் உன்ன மாதிரி கல்லா? நான் கல்லு இல்ல. உன்னாலதான் எனக்கு ஒரு புள்ள கொடுக்க முடியல. நானும் பெத்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். போதும் தர்மாம்பா, வாய புடுங்காத. போய் சோழிய பாரு. என்னத்த பாக்க? வந்தா கட்டி கட்டியா தங்கத்தோட தான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா உன் மவன். இன்னைக்கு அவனை தேடிக்கிட்டு போலீஸ் வருது. எங்கேயாவது கையகிய வச்சுட்டானா? தர்மாம்பா, எரியற நெருப்புல எண்ணெய விடாத புள்ள, போ. ஆவுனா என்ன துரத்து. எனக்குன்னு பேச யாரு இருக்கா? தர்மாம்பாள் அழுத்து கொண்ட அதே நொடி அக்காய் என்று ஒரு வினோதமான குரல். தர்மாம்பாளும் நிமிர்ந்து பார்த்தாள். வீட்டு வாசலில் அவள் தம்பி ரத்தினம். இவனும் ஓடி போன கேஸ் தான். பம்பாய் பக்கம் ஓடி போனவன். கூலிங் கிளாஸ், சில்க் ஜிப்பா, மைனர் செயின், சூட்கேஸ் என்று ஒரு மைனர் கணக்காக திரும்பி வந்திருந்தான். இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த காணொளியில பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.